வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி அக்ரதுண்டாய திமிகு தன்னோ ததி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத் மகாசனா திமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 3/1/2025 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுதும் சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுதும் அவிட்ட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பின்பு பூச நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 9 மணி வரை, யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், குரு பகவான் பக்ரமாக இருந்து சாதகமாக இருக்கக்கூடிய சூழல்ல ஜென்ம சனிகாலம் கும்பராசிக்கு நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில், உங்களுக்கு லாப சனிகாலம் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கும்பத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்குவார். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு, விவசாய பெருமக்களுக்கு சில அலைச்சல்களோடு கூடிய வாய்ப்பு, மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் தயாராவதற்கான புரிதலுக்கான சூழல், இப்படியாக பல நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் அனைவரும் மேஷராசி அன்பர்கள் வீட்டில் அவரவர்கள் குலதெய்வத்திற்கு விளக்கேற்றிவிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் பல நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பதவி விஷயமாக, வேலை விஷயமாக, வருமான விஷயமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள். உறவுகளோடு இருந்த பகைகள் விலகும் நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கும் நாள். அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் சில தடைகளை தாண்டி வருமானம் பெருகும் நாள். விஷயம் நல்லா இருந்துச்சு, ஆனால் வருமானம் குறைவாக இருக்கும் நாள். இந்த நேரத்தில் கௌகாத்தியில் அருள்பாலிக்கக்கூடிய காமாக்கினா தேதியை மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் வருமான தடை விலகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில குழப்பங்களை கொடுத்தாலும் கர்மக்காரகனாக நின்று செயல்பட்டு சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து செயல்பட்டு பல லாபங்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் அருள்பாலிக்கூடிய கிருஷ்ண பெருமான மனசில் நினச்சிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிவிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது திடீர் லாபம் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்தில் சந்திராஷ்டம நாயகனாக பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால தினந்தோறும் அவரவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும், வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும், பிடிவாதத்தை விட்டுவிட வேண்டும். சின்ன சின்னதாக குழப்பங்கள் மேலோங்கும், குழப்பங்களை விட்டு இறை வழிபாட்டை செய்யும் போது சந்திராஷ்டம நேரத்தில் சந்தோஷம் பெருகும். இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் கொக்கேவில் அருள்பாலிக்கூடிய நாக சுப்பிரமணியர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு சின்னதா 7ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல லாபங்களை தருவார். புதிய தொழில் தொடங்குவதற்கான, புதிய வேலை வாய்ப்புக்கான, புதிய நட்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் திருமணம் கை கொடுத்ததற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாய பெருமக்களுக்கு விவசாயத்தில் நல்ல விளைச்சலுக்கான முத்தாய்ப்பாக நல்ல விஷயங்கள் நடைபெறும். இந்த நல்ல நேரத்தில் பெரம்பலூர் அருகே செட்டிக்குளத்தில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான், கரும்பு விளைச்சலின் நாயகன் செட்டிக்குள முருகப்பெருமான மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடன், நோய், எதிரி இவர்களை தாண்டி வெற்றி பெற வைக்கும் ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் ஏற்கனவே கடங்காரம் சனியோடு சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய நேரத்தில்
கடன் சம்பந்தமாக சில குழப்பங்கள் இருந்தாலும், சில தடைகள் இருந்தாலும், பொருளாதாரத்தில் சில போராடக்கூடிய சூழல் இருந்தாலும், அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் பொருளாதார தடையை விலக்கி கடனை அடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் சேர்ந்து பயணிக்கக்கூடிய நேரத்தில், குரு பகவான் வக்ரமாகி பயணிக்கக்கூடிய நேரத்தில், குரு பகவான் வக்ரமாகி பயணிக்கக்கூடிய நேரத்தில் சில பொருளாதார தடைகள், வராத கடன், பணத்தை கொடுத்துருப்போம் வரமாட்டேங்குது, அந்த வராத கடன், வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போகுது. குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய சூழல். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு, நீண்ட நாட்களுக்கு முன்னாடி இருந்த நட்பால் கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்பு இந்த நேரத்தில். துலாம் ராசிக்காரர்கள் ஆந்திர மாநிலம் அகோபிலத்தில் அருள்பாலிக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் சனீஸ்வர பகவான் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய நேரத்தில் தாயாருடைய உடல் பாதிப்பு, தந்தை வழி உறவில் பொருளாதார நெருக்கடி என்று இருந்தாலும் சில அலைச்சல்களோடு தாயார் உடல்நிலை சரி செய்யும் ஒரு அற்புதமான நாள். வேலை விஷயமாக அதிகாரிகளை பார்த்து உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வெற்றி காணும் நாள் இந்த நல்ல நாளில். விருச்சிக ராசிக்காரர்கள் பண்டரிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய பாண்டுரங்கன மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் நாள். வீட்டிலே முடங்கி கிடக்கிறேன், 6ஆம் இடத்து குரு வந்ததுலேருந்து வருமானம் போச்சு, வேலை போச்சு, ராகு பகவான் நாளில் இருந்து பல நோய்களை கொடுத்து கொண்டிருக்கிறார், அலைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ற நாளை பொறுத்தவரை நீண்ட நாள் சந்தோஷம் கைகூடும் நாள். இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் காசியில் அருள்பாலிக்கூடிய கால பைரவர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான், தனக்காரனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய நாள். உறவுகளோடு இந்த பகைகள் விலக போகுது. 2ஆம் இடத்துல தனக்காரனா பணம் வரும். பணம் வரும்போது கடனை அடைத்து விடுவீர்கள், ஒரு பொருளை வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான உபகரணம் வாங்குவீங்க, ஆடை ஆபரணம் வாங்குவீங்க என்று இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னும் பாத சனி தான் இருக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது. சனீஸ்வரனோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய நேரத்தில் லாபம் குறைவாகத்தான் கிடைக்கும், குறைவான லாபம் கிடைத்தாலும் பரவாயில்லை என்று இன்றைய வேலையை அமைத்துக் கொள்ளும்போது இன்றைய நாள் தனவரவு பெருகும் நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய குபேர லிங்கேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய சூழல்ல ஆண்டு தொடங்குகிறது என்றாலும் பல விஷயங்களில் குழப்பங்கள் மேலிட்டாலும் விரய செலவு வந்தாலும் அவற்றை எல்லாம் தாண்டி செவ்வாய் பகவான் சாதகமாக இருந்து பல நல்ல விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய சூழல்களை கொடுக்கக்கூடிய நிலையில் ஆண்டு பிறக்கிறது. இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் பச்சை வர்ணத்தில் ஆடை உடுத்தி கொண்டு, அது வெளிர் பச்சையாக இருக்கலாம், அடர் பச்சையாக இருக்கலாம், அதில் ஆரஞ்சு வண்ணம் கலந்த இல்லை சிகப்பு வண்ணம் கலந்த ஆடையை உடுத்தி கொண்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் புத்தாண்டு தொடக்கமே பல குதூகலங்களை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விரய செலவை கொடுத்தாவது வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைக்கும் சூழல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சின்ன சின்னதாக சந்தோஷம் பெருக போகுதுங்க, நல்ல மனிதர்களை சந்திக்க போறீங்க. ஆனா இவையெல்லாம் வெற்றியை தந்து விடாது. 7.5 சனியில் இருக்கீங்க என்பதை மறந்து விடக்கூடாது. ஆனா உழைப்பின் மூலியமாக, கடுமையான உழைப்பின் மூலியமாக சாதித்து காட்டும் வல்லமை பெற்றவர்கள் மீனராசிக்காரர். இன்றைய நாளில் ஷீரடியில் அருள்பாலிக்கூடிய சாய்பாபா மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக
உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று அவிட்ட நட்சத்திரத்தோடு கூடிய வெள்ளிக்கிழமை. இந்த விவாகரத்து வழக்கில் இருக்காங்க இல்லையா, கணவன் மனைவி புரிதல் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த நல்ல நாளில் அருகில் உள்ள ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு போய் முருகனுக்கு எப்போ திருக்கல்யாணம் நடைபெறுகிறது என்று கேட்டு திருக்கல்யாண நாளுக்கு உபயம் செய்துவிட்டு வந்து விடுங்க. இல்லை அன்னதானத்துக்கு காசு கொடுத்துருவாங்க, இல்லை ஒரு அர்ச்சனைக்கு காசு கொடுத்துருவாங்க, ஒரு சந்தன காப்புக்கு காசு கொடுத்துருவாங்க. அப்போ விவாகரத்து வரை சென்ற வழக்கு, விவாகரத்து பிரச்சனையானது முடிவுக்கு வந்து தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து விடும் சூழல் ஏற்படும். அப்படி ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் அனைவரும் குடும்ப சமேதராக முருகப்பெருமானோட அருளாசியோடு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.